உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டிவைன் மெசேஜ் பார்க்குறோம். இன்னைக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் வணங்குற உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காட் காடஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் குருமார்களை வழிபாடு பண்றதுனாலும் குருமார்களை மனதில் நிறுத்திக்கோங்க. கமெண்ட்ல அவங்க நேம்க்கு தேங்க் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் தராங்க, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு வழிகாட்டுதல் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல 3 பைல் வைக்கிறேன். நீங்க நம்பர் வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ரொம்ப ராசியா இருக்கலாம், செகண்ட் இல்லைன்னா தேர்ட், அது மாதிரி நம்பர் வச்சு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க செல்லுங்களே, ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஆர்கேஞ்சல் ரசேல் வந்திருக்காரு. இன்னைக்கு டே நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. அதுல ஏதோ ஒரு புதிய விஷயத்த, அந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துல உங்களுக்கு ஒரு க்ரோத் கிடைக்க போகுது. ரொம்ப அதை என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது ஒரு சிலர் நல்ல உங்களுக்கே தெரியும், உள்ளுணர்வு சொல்லும். ரொம்ப உங்களுக்கு இது பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு அதுல ஒரு பெரிய க்ரோத், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடக்கலாம். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி இருக்கு. இன்னைக்கு உங்களோட வார்த்தைகள், உங்களோட செயல் இருக்க போகுது. அதனால பி அ லைட் டு அதர்ஸ். அதனால உங்களோட வார்த்தையும் சரி, உங்களோட அந்த ஆக்ஷன்ஸ்லயும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேடல்கள், ஏதாவது விஷயங்கள் புரிஞ்சுக்கணும், டிவைன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வேணும், உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டே டு டே ஒர்க்ல கூட தேவைப்படலாம். அதை நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன்ல அதுக்கான விடை உங்களுக்கு தெரியலாம். அதுக்கான மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு யார் ரூபத்திலேயோ இல்லைன்னா ஒரு மெசேஜ் மூலமோ இல்லை டிவைன் பாத்துல உங்களுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்றது மூலமா கூட அது ஒரு அவேக்னிங் கொடுக்குறாங்க. சில பேர் மெடிடேஷன் தொடர்ந்து பண்ணாம விட்டுருக்கலாம், நடுவில் பிரேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்திருப்பீங்க. நீங்களே ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த குட் குவாலிட்டியை வெளியே கொண்டு வர சொல்றாரு ரசில். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கீங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இந்த டே இது இன்னைக்கு உங்களுக்கு இதுக்கான மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா, சில பேர் குருஸ்தானத்துல இருப்பீங்க. ஆனா உங்களோட குவாலிட்டிஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப ட்ரை ஆயிட்டு நீங்க உங்களோட மைண்ட் செட்டை வச்சிருக்கீங்க. அதனால ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில நீங்க கவனம் செலுத்தணும். நீங்களே மற்றவங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி இருப்பீங்க. அதனால உங்க வார்த்தையும் உங்களோட ஆக்ஷன்ஸும் கிளியரா இருக்கணும், கிளவரா இருக்கணும். கவனம் தேவை, ஓகேவா? என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் தீட்சை, ஒரு குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நல்லா வந்திருக்கு உங்களுக்கு. நான் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துறாங்க ரசேல். நன்றி சொல்லுங்க ஏஞ்சலுக்கு. அடுத்த கார்டு பைல் 2க்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம். பைல் 2க்கு 2 ஆஃப் ரஃபேல், சம்திங் வண்டர்ஃபுல். இப்போ நீங்க இந்த கார்ட் பார்க்குறவங்க லவர்ஸாக இருக்கலாம், இல்லை திருமணமானவங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு அதாவது கம்பைன் ஒர்க் பண்றீங்க. ஒரு இடத்துல ஒரு கம்பைனாக சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாப் பண்றது, ஒரு ஜாப்ல ஒரு டீம் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் டெடிக்கேட்டடா, ரொம்ப கிரியேட்டிவா ஒரு நல்ல விஷயங்களை செய்வீங்க. அதாவது ஆத்மார்த்தமா செய்யறது, உண்மையான அன்பை கொடுக்கறது, உண்மையான சப்போர்ட்டை கொடுப்பீங்க. உங்களை நேசிக்கிறவங்களை இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு
அவங்க வந்து இப்படிதான் அப்படிதான் சொல்லி அவங்க மேல நெகட்டிவா பாஸ்ட்ல அவங்க ஏதாவது உங்ககிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ஒரு ஒத்துழைப்பு, அவங்களோட உண்மையான அந்த லவ் வந்து வெளிப்படும். நீங்க அவங்கள வந்து புரிஞ்சுக்காம அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து அவங்களோட அந்த உண்மையான உணர்வு, அன்ப புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது நீங்க வந்து லவ்வர்ஸா இருந்தாலும் எடுத்துக்கலாம். மெயினா இந்த மாதிரி லவ்வர்ஸ், திருமணமானவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மோஸ்ட் ஆஃப் தெரியுது. இன்னும் சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லைன்னா ஒரு டீம் ஒர்க் மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல வந்து நீங்க இணக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதலோட நீங்க ஒரு டீம் ஒர்க்கா செய்யுங்க. சரியா? ஸோ நல்லா வந்திருக்கு பைல் 2க்கு. தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. இப்போ பைல் 3 பார்க்கலாம். 9 ஆஃப் மைக்கேல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஓவர் தாட், உங்களோட அந்த ஓவர் தாட், அன்னெசசரி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒரிஸ்லாம் உங்களோட கோல்ல நீங்க ஃபோக்கஸிங் பண்ண முடியல. உங்களோட அவுட்கம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு. ஆம், அதனால ஏஞ்சல் என்ன சொல்றாருன்னா, எப்பவும் போல இன்னைக்கும் வந்து நீங்க ரொம்ப சோர்வாகவும், ரொம்ப டிபெண்டன்ட் ஆகவும், இல்ல நம்மளுக்கு வந்து நெறைய ஃபெயிலியர் பார்த்துட்டோம். அந்த வருத்தம், சில இழப்புகள், சில பேர் குடுக்குற அந்த வலிகள் எல்லாத்தையும் வந்து நெனச்சு ரொம்ப நீங்க வந்து அன்னெசசரியா நீங்க வொரி பண்ணிட்டு, உங்களோட அவுட்கம்ல நீங்க வந்து கவனம் செலுத்த மாட்றீங்க. நீங்க ஃபோக்கஸ் யுவர் தாட் ஆன் த அவுட்கம் யூ டிசைர். உங்களோட டிசைர், உங்களோட கோல்ல நீங்க வந்து ஃபோக்கஸிங்கா இருக்கணும் இன்னைக்கு. கவனம் தேவை. ஓகேவா? ரிலீஸ் ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட், கில்ட் அண்ட் ஆர் வொரி டு யுவர் ஏஞ்சல்ஸ். நீங்க உங்களோட இந்த மாரி கில்ட், இந்த இந்த மாரி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க. மைக்கேல் ஏஞ்சல் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அழகா கைடன்ஸ் குடுக்குறாரு. தேங்க் பண்ணுங்க செல்லங்களே. ஓகே. என்கிட்ட விட்டுரு ஒரிஸ் எல்லாத்தையும். நீ வந்து உன்னோட வேலையில கவனமா இரு. இன்னைக்கு டே வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகுற மாரி தெரியுது இன்னைக்கு. நீங்க கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்றாரு. சரியா? யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுது, மெடிடேஷன் தெரியணும், ஹீலிங் மெத்தட்ஸ், உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்ல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஹீலிங் சர்வீஸ் நம்ம டிவைன் பாத் சேனல்ல இருக்கு. உங்க லைஃப் ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளில வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு, ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குடிச்சிடணும்.